உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி 11ஆம் தேதி இலங்கை தமிழக கடற்கரையை நெருங்கும். தமிழ்நாட்டிற்கு 11ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை. தேதி கடலூர், மயிலாடுதுறை, நாகை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பரபரப்பான அரசியல் சூழலில் நாளை கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. டங்ஸ்டன் சுரங்கம் குறித்த தனி தீர்மானத்தை முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வருகிறார். துணை பட்ஜெட்டும் தாக்கலாகிறது. தேதி கேரளா செல்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். 12ஆம் தேதி கோட்டயத்தில் நடைபெறும் வைக்கம் போராட்ட நூற்றாண்டு நிறைவு விழாவில் பங்கேற்கிறார். கடலூர் மாவட்டத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு. மேல்பட்டாம்பாக்கம், பகண்டை, கண்டக்காடு, நாணமேடு உள்ளிட்ட பகுதிகளில் நேரில் ஆய்வு. கடலூர் அழகிய நத்தம் பகுதியில் சேதமடைந்த பயிர்களுடன் மத்திய குழுவிடம் முறையிட்ட விவசாயிகள். அழுகிய பயிர்களை கையில் எடுத்து காட்டி வேதனையுடன் குமுறல். கடலூரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவம் பார்த்த அன்புமணி இலவச மருத்துவ முகாம் நடத்தி மக்களுக்கு சிகிச்சை அளித்தார். திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டு 7 பேர் பலியான துயர சம்பவத்தின் எதிரொலியாக 9 பேர் கொண்ட வல்லுநர் குழு ஆய்வு. மண்ணின் தன்மை குறித்து ஆய்வு செய்து இன்று பிற்பகல் அறிக்கை அளிக்க உள்ளதாக தகவல். மலையில் ஆங்காங்கே மரத்தில் பாறைகள் தொங்குவதாகவும் புதைக்குழிகள் இருப்பதாகவும் தகவல். வல்லுநர் குழுவின் அறிக்கை பெற்ற பின்னர் திருவண்ணாமலை தீபத் திருவிழாவுக்கு பக்தர்களை அனுமதிப்பது குறித்து முடிவு. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. 13ஆம் தேதி தான் அந்த தீபத் திருவிழா. ஏற்கனவே அங்கே மேலே கொப்பரை ஏற்றுவதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஜியாலஜி கமிட்டியுடைய அறிக்கை வந்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதற்கு அவர்களுடைய அறிக்கையை பொறுத்து என்ன மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவு பெற்று வெளியிடப்படும். விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது குறித்து விரைவில் அறிவிப்பு. திமுகவோ வேறு யாருமோ எந்த அழுத்தமும் எள்முனை அளவு கூட தரவில்லை என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். திமுகவை அரசியல் எதிரி என்று விஜய் வெளிப்படையாக அறிவித்த பின்னர் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இயலாது. விஜயுடன் ஒரே மேடையில் நின்றால் அதை வைத்து அரசியல் சூதாட்டம் நடத்த சதி என்றும் திருமாவளவன் குற்றச்சாட்டு. அரசியல் பேசாமல் சென்னை பல்லாவரம் காமராஜபுரத்தில் குடிநீர் குழாயில் பீரிட்டு வெளியேறிய கழிவு நீரால் அதிர்ச்சி. வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்ட 2 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு முன்பாக எடுக்கப்பட்ட வீடியோ வைரலாகி சர்ச்சை. சென்னை மயிலாப்பூர் வீரபெருமாள் தெருவில் நடைபெற்று வந்த மழைநீர் வடிகால் பணியின் போது விபத்து. மின்சாரம் தாக்கி வடமாநில இளைஞர் உயிரிழந்த சோகம். பஞ்சாப், ஹரியானா விவசாயிகள் மீண்டும் டெல்லியை நோக்கி பேரணி. ஷம்பு எல்லையில் பாதுகாப்பு அதிகரிப்பு.
தெலுங்கு நடிகர் மோகன் பாபு மீது அவரது மகனும் நடிகருமான மஞ்சு மனோஜ் பரபரப்பு புகார். காயங்களுடன் ஹைதராபாத்தில் உள்ள காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்ததால் அதிர்ச்சி. தமிழக மீனவர்கள் 8 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நடவடிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உணவகத்தில் ஃப்ரிட்ஜ் வெடித்து பயங்கர தீ விபத்து. சிலிண்டரும் வெடித்து சிதறியதால் உணவகம் முழுவதும் தீக்கிரை. சென்னையில் மன வளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. கல்லூரி மாணவர் +2 மாணவரை கைது செய்து சிந்தாதிரிப்பேட்டை மகளிர் போலீசார் விசாரணை. கோவையில் மீண்டும் களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. திடீரென ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி சிலர் காயமடைந்ததால் பரபரப்பு. சிரியாவில் உள்நாட்டு போர் தீவிரமடைந்து வரும் சூழலில் அதிபர் பஷர் அல் அசாத் நாட்டை விட்டு தப்பி ஓட்டம். கிளர்ச்சியாளர்களிடம் நாட்டை ஒப்படைக்க தயார் என பிரதமர் முகமது காசி ஜலாலி அறிவிப்பு. அடிலைட் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி படுதோல்வி. 10 விக்கெட்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அபார வெற்றி. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.